உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்திக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அதனால் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும், நம்ம உழைக்கணும், நம்ம உழைச்சி முன்னேறணும், நம்ம செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்பிக்கையோட எல்லாத்தையும் செய்து வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முயற்சி தான் ஒரு பெரிய திருவினையாக்கும்னு சொல்கிற மாதிரி முயற்சி தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றியாளராக மாற்றிக்கிட்டே எப்போவுமே இருக்குது. அதனால் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. முயற்சி இருந்தது அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்போவும் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டும்தான். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தினால் என்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல குரு அப்படின்னு சொன்னாவே மேஷ ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி குரு பகவான். அப்போ அந்த பாக்யாதிபதி குரு பகவான் எப்போவுமே மேஷ ராசிக்கு நல்லதை மட்டும்தான் பண்ண போகிறாரு. அதே போல் குரு அப்படின்னாவே இயற்கையாக சுபகிரகம். இயற்கையாக சுபகிரகம் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா தொழிலில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை மட்டும்தான் சந்திச்சிருப்பீங்க. பணம் வரல, பணம் கொடுக்க முடியல, பணம் வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்க முடியல, கடன் அதிகமாகிடுச்சு, எதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனையை நோக்கி தான் போகுது, நல்லது எதுவுமே நடக்கலை, எந்த விதமான முயற்சிகளும் நான் செய்கிறேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய முயற்சி செய்கிறேன், ஆனால் முயற்சி செஞ்சு கடைசியாக சண்டை அதிகமானதால தான் மிச்சம், பிரச்சனைகள் அதிகமானதான் மிச்சம். இப்போ பார்த்திங்கன்னா தொழில் பார்த்திங்கன்னா பெரிய நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, பேங்க்கில் கடன் வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் நிறைய கடன் வாங்கி இப்போ பேங்க்கில் திருப்பி வாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கேன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு இடத்துல கடன் வாங்கினேன், அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ மாட்டிக்கிச்சு, அந்த கடனும் திருப்பி கொடுக்க முடியல, வட்டி ஏறிட்டே போகுது, ஃபோன் பண்ணால் கூட என்னால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதனால ஒரு பெரிய அசிங்கத்தை அவமானத்தை சந்திச்சிட்ருக்கேன், இதனாலே ஒரு நிம்மதியான சூழல் இல்லை, நான் சொன்னால் கரெக்டாக செய்வேன், ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழ போய் நான் சொன்னதெல்லாம் செய்ய முடியாமல் தொழிலில் மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கேன், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கேன், நான் போகாத கோயிலில் நான் பண்ணாத பரிகாரம்லாம் கிடையாது, எல்லாம் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு புலம்பக்கூடிய கதறக்கூடிய வருத்தப்படக்கூடிய மேஷராசி என்பது தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த உங்கள் ராசிக்கு குரு பகவான் வருகின்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். அன்னியிலிருந்தே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பக்காவாக தீர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா சிறப்பாக வாழ போகிறீங்க. பயப்படாதீங்க. நீங்கள் நினச்சா மாதிரி தொழில் நடக்கும், தொழிலில் கடன் பிரச்சனைகள் குறையும், நீங்கள் யாருக்கிட்டெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அசிங்கப்பட்டீங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நானும் என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இருக்க போகுது. இந்த குரு வக்கர நிவர்த்தி அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்காம போகாது. காரணம் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி வேறு. அதனால் கண்டிப்பாக மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் குரு பகவான் இருக்க போகிறாரு. அது வக்கர நிவர்த்தி ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. 1 வருஷமாக வேலை இல்லை, 6 மாதமாக வேலை இல்லை சார், என்ன பண்ணுறதே தெரியல, வீட்டில் இதனாலே சண்டை வருது, என்னோடய லோன்லாம் அதிகமாகி போச்சு, கடன்லாம் அதிகமாகி போச்சு, என்னோடய வீட்டு கடன் அதிகமானதுனால பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு லோன் கட்ட முடியாமல் இருக்கிறேன் நான், அதனால் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல, நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க, பேங்க்லேருந்து நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க, ஒரு மன உளைச்சலோடையே வாழ்ந்துட்டுருக்கேன். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு நிம்மதியாக தூங்கியே பார்த்திங்கன்னா ஒரு 18 மாதங்கள் இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை உங்கள் கடந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் ராகு இருந்தனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா
வேலை போயிருக்கும். அதேமாதிரி வேலையில் நிறைய நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வேலையில் நிறைய அவமானங்கள், அசிங்கங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு மேஷராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருப்பாங்க. அதே ஒரு பெண்ணாக இருக்கீங்க மேஷராசியிலேருந்து, உங்களுக்கு மேலதிகாரி ஆணாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகளை நிறைய 2 மடங்கு 3 மடங்காக சந்திச்சிருப்பீங்க. ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்ம இத்தனை நாள்லாம் சமாளிச்சுட்டு இருந்தோம், இப்போ சமாளிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கேன் சார், பயங்கரமான டார்ச்சராக இருக்குது, நிம்மதியாக இருக்க முடியல, அதனால் பார்த்திங்கன்னா வேலையில் நிம்மதி இல்லாமல் வீட்டில் அதே தொல்லைகள்னால வீட்டில் சண்டைகள் சச்சரவு வருது, கணவர்கிட்ட சண்டை வருது, மனைவிக்கிட்ட சண்டை வருது, குழந்தைங்க ஏதாவது சின்னதாக பேசினா கூட அவங்க குழந்தைங்கன்னு தெரியாமல் கூட நான் திட்டிடுறேன், அதுக்கப்புறம் வருத்தப்படுறேன். அது மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய மேஷராசி அன்பர்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படியே டோட்டலாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கீங்களோ, கஷ்டத்தில் இருக்கீங்களோ, மன விரக்தியில் இருக்கீங்களோ, அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரமாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து இருக்க போது ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 31ஆம் தேதிக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும். அதேமாதிரி வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் வேலையில் திருப்தி இருக்காது. மேலதிகாரிக்கு அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களை ஏதாவது அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடிலேருந்து வர செய்வாங்க. ஆனால் வரக்கூடிய அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆன காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அப்பாடா நம்மளும் நிம்மதியாக ஆஃபீஸ் போயிட்டு வரலாம், நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு மன நிம்மதியோடு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணுறவங்க வரக்கூடிய 31ஆம் தேதிக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய நேரமாக வரக்கூடிய 31ஆம் தேதிக்கு மேலே இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க கடங்காலத்தில். திருமணம் சார்ந்த பிரச்சனைன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து ஒற்றுமையிலான நிறைய சண்டைகள், உங்கள் ஃபேமிலியிலேருந்து அவங்க ஃபேமிலியை ஏதாவது தப்பாக பேசுறது, அவங்க ஃபேமிலியிலேருந்து உங்கள் ஃபேமிலி தப்பாக பேசுறது, இது நேரம் தான். யார் மேலேயும் தப்பு கிடையாது. நீங்களும் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் மனைவியும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்கள் குடும்பத்தாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, யாருமே அந்த நேரம் காலம் சரியில்லாதனால பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத உங்கள் மனசுக்குள்ளே சந்தேகங்கள், தேவையில்லாத தாக்கங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆன 31ஆம் தேதியிலேருந்து அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக மன நிம்மதியும் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இருக்க போகுது. சில பேருக்கெலாம் விவாகரத்தாக இருக்கலாம், சில பேருக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு டைவர்ஸுன்னு நடந்துகிட்ருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 31ஆம் தேதியிலேருந்து அந்த பிரச்சனைகள்லாம் கூடிய தாக்கங்கள் குறைஞ்சி அந்த பிரச்சனைகளும் முடிஞ்சு அப்பாடா நம்ம ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம், ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரமாக, திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரமாகவும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதும் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா கூட திருமணத்தில் ஏதாவது சில தொந்தரவுகள் சச்சரவுகள் வந்திருக்கும். நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு பொண்ணை பார்த்துருக்க முடியாது, கரெக்டான ஒரு பையனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரனமையும். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலைன்ற ஒரு வெறுப்பில் இருந்திருப்பீங்க, ஒரு விரக்தியில் இருந்திருப்பீங்க. நமக்குலாம் கல்யாணமே ஆகாதோ, நமக்குலாம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ, யாரும் பையன் கொடுக்க மாட்டாங்களோ, நம்மளுக்கு அந்த தகுதி இல்லையோ, நம்ம ஃபேமிலியில் அந்த ஸ்டேட்டஸ் இல்லையோ, இல்லை நம்மக்கிட்ட வேலை இல்லையோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு நெகட்டிவான திங்கிங்லாம் போயிருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதியிலேருந்து நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பையன், நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சி இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய காலமாகவும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றமான ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன படித்தாலும் சரி மார்க் வந்திருக்காது, நீங்கள் எதை செஞ்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் போய் நடந்திருக்கும். அதே மாதிரி நல்ல கோர்ஸில் சேர்ந்துருக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், உங்களை மதிப்பாங்க 4 பேர். அதேமாதிரி உங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இந்த மேஷராசி அன்பர்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நீங்கள் எத்தனை வாட்டி எக்ஸாம் எழுதினாலும்
அதில் மார்க் வந்திருக்காது, இல்லை ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு தோல்வியை தான் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். அதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு, நல்ல இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அந்த அந்த வீடு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும். நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வீடு, நீங்கள் ஒரு கனவில் என்ன யோசித்து வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகணும்னு கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து நிவர்த்தியாகி அதன் மூலமாக உங்களுக்கு இடமோ சொத்தோ பணமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பிரச்சனைகள் தீர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு வரவுகளும் வரும். மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு பலனையும் நல்ல பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக கண்டிப்பாக அமைய போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் சுயஜாதத்தில் குரு பகவான் நல்லா இருந்தால் தான் நம்ம சொன்ன பலன்கள் நடக்கும். உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லை, ஜாதகம் தொலைஞ்சி போச்சு, ஜாதகம் கிழிஞ்சி போச்சுன்னு நினைக்கிறவங்க வெறும் 99 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சிங்கிள் பேஜில் ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை டீட்டெயில்டாக வேணும், தசாபத்தி விவரங்களோடு வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக கொடுக்குறோம். அதுக்கு வெறும் 300 சார்ஜ் பண்ணுறோம். சில பேர் ஃபோன் பண்ணி கையில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. ஜாதகம் நோட்டு கையிலையும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், ஜோடி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.